இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ட்ரிம்மர் அன்பாக்சிங் தான். இந்த ட்ரிம்மரை நான் வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். இது எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 800 சம்திங் வருது. பாக்ஸ் எம்ஆர்பி 2500 போட்டிருக்கு. இதில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜிங் தான். அவுட்டர் பேக்கேஜிங்கும் ஓப்பன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. சரி, இன்னர் பேக்கிங்காவது ஒழுங்காக இருக்குன்னு பார்த்தா அது அதுக்கு மேலே மோசமாக இருக்குது. நீங்களே பாருங்கள். பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் இப்படி தான் எல்லாம் கலந்து இருந்துச்சு. பில்டு குவாலிட்டி வந்து ஓகேன்னு சொல்லணும். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இந்த ப்ரைஸுக்கு. அது மாதிரி எல்லா சைஸும் கொடுத்துருக்காங்க. கேரிங் பவுச் இருக்குது, சார்ஜ் போகிற கேபிள் இதுவாக இருக்குது. யூஎஸ்பி கொடுத்தது நல்ல விஷயம். பவர் பேங்கோட சார்ஜ் போட்டுக்கலாம். இதுதான் சார்ஜிங் டாக். இதை வச்சு நம்ம வந்து ட்ரிம்மரை சார்ஜ் பண்ணணும். அது சைட்லேயே வந்து மற்ற அட்டாச்மெண்ட்லாம் சீக்கிரமாக கொடுத்துருக்காங்க. ஹெட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா. ஒர்க் ஆகலாம் மாற்றிக்கலாம். இது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்குது. 800 ருபீஸுக்கு என்ன கேட்டிங்கன்னா அது ஒர்த்து தான். பில்டு குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் ஆவரேஜ்னு சொல்லணும். பட் இந்த ப்ரைஸுக்கு இது ஓகே. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் லைட்டாக தான் ஹீட்டு தெரிஞ்சு, ஆனால் ரொம்ப தெரியல. இது மாதிரி 2 மோட் கொடுத்துருக்காங்க ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு. அதுவும் நல்லா ஒர்க் ஆகுது. இப்போ பெரிய இது யூஸ் பண்ணோம்னா பெரிய சைஸை வந்து மாட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா சின்னதாக ஒரு சைஸை கொடுத்துருக்காங்க, அதை மாட்டிக்கலாம். ஆன் பண்ண உடனே லைட்டு இண்டிகேட்டர் க்ரீன் கலரில் எரியுது பாருங்கள். நாய்ஸும் டீசெண்டாக தான் இருக்குது, ரொம்ப அதிகமான இல்லை. ஈஸியாக அட்டாச் பண்ண முடியுது, ஈஸியாக எடுக்க முடியுது. பட் கேர்ஃபுல்லாக வந்து மாட்டி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து கிளிப்பு உடஞ்சா கூட யூஸ் பண்ண முடியாது. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.